அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். மாத சம்பளக்காரர்களுக்கு குட் நியூஸ். இபிஎஃப் உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை பற்றி பார்ப்போம். மத்திய அரசு பணியாளர் வருங்கால வைப்பு நிதியை இபிஎஃப் கணக்கீடு செய்வதற்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 21,000 ரூபாய் உயர்த்த இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. வரக்கூடிய பிப்ரவரி 1 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் கீழ் ஊதிய வரம்பை உயர்த்தும் அறிவிப்பு வெளியிடப்படும் என சொல்லப்படுகிறது. தற்போதைக்கு இபிஎஃப்பின் கீழ் இருக்கும் ஊழியர்களுக்கு ஊதிய வரம்பு 15,000 ரூபாய் என கணக்கில் கொண்டு வர வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு கணக்கிடப்படுகிறது. இதனை 21,000 ரூபாயாக அரசு மாற்ற இருக்கிறது. இதற்கு முன்பு 2014 வரை இபிஎஃப் கணக்கிடுவதற்கான ஊதிய வரம்பு 6,500 ரூபாயாக இருந்தது. பிறகு இது 15,000 ரூபாயாக மாற்றப்பட்டது. முன்னதாக தொழிலாளர் துறை அமைச்சகம் இபிஎஃப் திட்டத்தின் கீழ் இருக்கும் ஊழியர்களின் ஊதிய வரம்பை உயர்த்த வேண்டும் என நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பி வைத்தது. இதன் அடிப்படையில்தான் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்பு வெளியாகும் என சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழ் ஊதிய வரம்பு 21,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டால் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பென்ஷன் திட்டங்களின் கீழ் இருக்கும் ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அதிகபட்ச நிதியுடன் ஓய்வு பெறுவார்கள். மேலும் அவர்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதிய தொகையும் உயரும். தற்போது ஊழியர்களின் சம்பளத்தில் இபிஎஃப் பங்களிப்புக்கு அதிகபட்ச ஊதிய வரம்பாக 15,000 ரூபாய் கொண்டு அதில் 12% தொகையானது இபிஎஃப் பங்களிப்பாக வழங்கப்படுகிறது. இது குறிப்பிட்ட தொகை ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்தும் அவர்களுக்கு வேலை வழங்கிய நிறுவனங்களுக்கும் வழங்குகின்றன. ஊதிய உச்ச வரம்பு 21,000 ரூபாய் உயர்த்தப்படும் என போது இபிஎஃப் பென்ஷனும் உயரும். உதாரணமாக தற்போது 15,000 ரூபாய் என்ற ஊதிய உச்ச வரம்பில் பென்ஷன் என்பது மாதத்திற்கு 7,500 என்ற அளவில் வருகிறது. இதுவே ஊதிய உச்ச வரம்பு 21,000 என உயர்த்தப்படும் போது மாதாந்திர பென்ஷன் தொகையின் அளவு 10,050 ரூபாய் என அதிகமாகும். எனவே பென்ஷன் மதிப்பு மாதத்திற்கு 2,550 ரூபாய் உயர்கிறது. இதனிடையே தொழிலாளர் யூனியன்கள் இபிஎஃப் ஊதிய உச்ச வரம்பை 25,000 ரூபாய் என உயர்த்த வேண்டும் அரசுக்கு கோரிக்கை விடுவித்துள்ளனர். இந்தியாவில் 2023 பணவீக்க வீதம் 5.1% இருந்தது. அதுவே 2024 அக்டோபர் மாதத்தில் 6.2% என அதிகரித்து விட்டது. இதனை கருத்தில் கொண்டு இபிஎஃப் பங்களிப்பான ஊதிய உச்ச வரம்பையும் உயர்த்த வேண்டும் என தொழிலாளர் யூனியன்கள் கோரிக்கை விடுக்கின்றன. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.